ஹாய் கைஸ், வெல்கம் டு கவின் தமிழ் கேமிங். ஸோ அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே பார்ட் 7. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதில் 6 பார்ட் முடிச்சிருப்போம். ஆனால் இந்த வாட்டி சிஎஸ் போக போகிறதில்ல, நம்ம பிஆர் போக போகிறோம். என்னடா புதுசாக பிஆர் போக போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாட்டினம் 5ல் இருந்த என்ன இப்போது கோல்டு 4ல் மாற்றி விட்டாங்க. அதுக்கு தான் இப்போ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ நான் டப்புன்னு ரேங்க் ஏற்றணும், ஏன்னா சீசன் முடிஞ்சிரும்ல. அதனால தான் அப்புறம் அடுத்த சீசனில் என்ன குறைச்சி விட்ருவாங்க. ஸோ வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் நம்ம இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுப்போம். ஊக்காங்க்கு என்ன தேவையான கேரக்டர் காம்பினேஷனோ அதை நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது இதில் என்ன பண்ணலாம்னா எதுவும் பண்ண தேவையில்ல. என்ன கீழே படுத்துட்டேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்க போகிறோம். ஆள்றாத இடமா இறங்கினா நல்லது. இந்த மேட்ச் ஓகே. இப்போ என்ன டிவி டவர்கிட்ட போகிறோம். கொஞ்சம் தூரமாக போயிட்டு அப்புறமா போவோம். லெவலில் 4 கூட தான் இருக்கேன், அதனால தான் போச்சு. நம்பர் 4 தா எடுத்தோடனே பார்த்தீங்களா, இதுக்கு தான் ரொம்ப கிட்ட போகக்கூடாதுன்றது. அதுக்கு தான் எடுத்தோடனே செத்துட்டாப்புல, பாவம். ஓகே, இங்கே என்ன கண்ணு கைஸ்? யோகே படிச்சோன்னா நான் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் கைஸ். அது தரமான கண்ணாக இருக்குது. என்னென்னா இப்போது ரேஞ்சு, இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு அடியில் ஒரு டேப் பண்ணிட்டு இப்படி எடுக்கிறீங்கன்னா 43, அதுலேயே 3 புல்லட் போகுதுன்னு வச்சுக்கோங்க. 3 புல்லட் போச்சுன்னா ஒரு 120. நான்லாம் மிரண்டேன், டி என்னடா இது இவ்வளோ டேமேஜ் போகுது. ஹெட்டுக்கு ஒரு புல்லட் போனால் முடிச்சு விட்டுருக்கு. நான் சும்மா ஏகே படிச்சாலும் நான் கண்ணா நினச்சிக்கிட்டு இருந்தா எவ்வளோ பெரிய கண்ணா இருக்குடி, என்னடா அப்படின்ட்டு. பால் பார்க்க டம்மி பீஸாக இருக்க, பயங்கரமான ஆளாக இருக்கேடா, அந்த மாதிரி தான் கைஸ் எனக்கு தோணுச்சு அந்த நேரம். கைஸ் எனிமி போடு எடுத்தோடனே அவன் நடிச்சான் கைஸ். இந்த கண்ணை மாற்றிப்போம் சுத்தம். எடுத்தோடனே ஒருத்தர் செத்து போயிட்டான். நம்பர் 4ம் நாமளும் மட்டும் தாங்க வச்சிருக்கோம். இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு தான் என் பேச்சு. ஏகே பிடிச்சான் மாட்டிக்கினா ஸ்கோப்பு கூட நல்லா தான் இருக்குது. ஒரு அடியில் அவ்வளோ ஹெல்த்து போகுதுன்னா அவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். 43. ஓகே, யார் அது ரிவைவல் பாயிண்ட் யாரும் பண்ணுறது? ஓகே, இந்த ஸ்லைடை யாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்லைடை பார்த்தாலே தெரியும், ரெட் கலரில் இருக்குது. ஷார்ட்கன் எங்கிட்ட ஷார்ட்கன் இருக்கு. அப்போது ஓகே வேணாம். இப்போ என்ன தேவைன்னா காசு தேவை. என்னடா சொல்கிறேன்னு ஆமாங்க, காசு தேவை. ஏன்னா எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணும். ரிவைவல் பாயிண்ட் இருக்கா? சூப்பரா. ஓகே, யாருக்கண்ணையும் இந்த பற்றவே கூடாது, பட்டோம்னா செத்தம். ஓகே, பாதி முடிஞ்சு கைஸ். கிட்டத்தட்ட 2 பேரையும் உயிரோட வச்சுக்கலாம். அவன் ஒருத்தன் மேலே வந்துட்டான், இன்னும் ஒரே ஒருத்தன் மட்டும் வந்துட்டா போதும். ஹர்ரு தான் அவன் பேர், நம்பர் 3 ஹர்ருன்ட்டு. இந்த எக்லிப்ஸ் சீசன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட் யார் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அடுத்த வீடியோவில் பேர் வந்துடும். ஸோ மறக்காமல் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன கொஞ்சம் பயன்ட்டேன். டப்புன்னு எல்லாத்தையும் வலிச்சு எடுக்கிறாங்க கைஸ். எனக்கு லெவல் 3 பேக் கிடச்சிரும்ல. எனக்கு எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அவன் அந்த செட்டிங்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் செட்டிங்ஸ் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லலான் இருக்கேன். அடுத்த வீடியோவில் செட்டிங்ஸ் இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும்.
இருக்குன்றத நான் சொல்கிறேன். ஓகே, எனிமி நான் அடிச்சிருக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு போட்டேன். அப்போது டமார் நான் ஒரே அடி அடித்தேன். என்னைய நான் என்ன கில்லே எடுக்கலை. என்ன இருக்குது, நம்ம கன் இருக்குது. இந்த வாட்டி நம்ம கன் எடுக்க வேணாங்க, ரிஸ்க் எடுப்போம். என்ன நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு அடியில் 43 போகுதே அப்படின்ட்டு. ஓகே, ஸ்கோப்பு தான் இப்போ தேவை. ஆமாம், அது என் ஃபயர் பட்டன் கிட்ட ஏன் கைஸ் நெருப்பு மாதிரி தெரியுது? நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? அது ஏன் நெருப்பு மாதிரி தெரியுதுன்னு கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. ஏன் தெரியுதுன்னே தெரில கைஸ். ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. வெஸ்ட். ஆஹா, ஓகே. ஐயோ, ஏன் எல்லாம் அந்த பக்கம் போயிருக்காங்க? அந்த பக்கம் தான் டேஞ்சர் ஜோனாக இருக்குல்ல கைஸ். இவ்வளோ வச்சுருக்கோம்ல, 49 பேர் இருந்தா ஒரு டீம் ரிவைவ் ஆகிட்டாங்க. 5 பேர் தான் மொத்தமாகவே செத்துருக்காங்க. மற்ற எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கே இருக்கான்? ஆக்சுவலாக இல்லை 2 மீட்டர் தள்ளி இருக்கான்னு கேட்டுது. வீட்டுள்ள இருக்கானா? ஆமாங்க கைஸ், வீட்டுள்ள இருக்காங்க கைஸ். இப்போ இதை எவனோ யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் வந்தாலும் ஷார்ட் கன் வச்சு ஒரே போட்டு. இங்கிட்டு போனா இங்கே ஸ்லைடு. ஓகே, இங்கே தாங்க ஒருத்தனை நாக் பண்ணி போட்டு தரலாங்க. ஓ, ஏதோ எனக்கு தப்பாகவே தோணுது. ஸ்க்ரீனில் காமிச்சிங்கன்னா தெரியும். ஆஹா, கெட் ஆஃப். சூப்பர் மெடிக்கிட். ஓ, எனிமி இதை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியலை. ஸ்கோப்பு கிடச்சிதா இல்லையா? கிடைக்கவே மாட்டேங்குது ஸ்கோப் மட்டும். இது ஷார்ட் கன். ஸ்லைடு பண்ணுமே, எப்படி பண்ணுறது? வருமா? ஆமாங்க கைஸ், குளிச்சா வருது கைஸ். பார்த்தீங்களா? ஓகே, கையில் கன் இருக்கு. எனிமையை பார்த்துட்டான். ஆனால் எங்கே இருக்கான்னு சொல்லவே இல்லையே. நாக் பண்ணிட்டான். 43 போகுது பார்த்தீங்களா? கெட் ஆஃப்டா. போ, எவன்டா அது? ஐயோ, நாக் ஆயிட்டான். ஐயோ, ஜோன் வேறு வந்துச்சு. இது வேறு ஹெல்த் இல்லை. செத்துட்டானே. கை சுற்றி வராங்க கைஸ். மாட்டிக்கிட்டேனே, என்ன பண்ணுறது? ஷார்ட் கன் எடுத்துருவோம். இப்படி வரான் பார்த்தீங்களா? ஐய கைஸ், என்ன கைஸ் இது? பண்ணாதீங்க. டீம்மேட் உயிரோட இருக்காங்க, எல்லாரும் ரிவைவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, ஓகே கைஸ், மேட்ச் இப்போ விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. விறுவிறுப்பா. ஓகே, இதை எவனோ யூஸ் பண்ணுறான் கைஸ். இதே இதில் தான் நாமளும் வந்தோம். ஆமாங்க, இவன் தான் கைஸ் என்னைய போட்டான். இங்கே தான் போட்டேன். இது வந்து டீம்மேட்டோட லூட்டே எடுக்கிறான். சூப்பரா. ரிவைவ். ஐயோ, பக்கத்தில் எனிமி இருக்கானே. கொஞ்ச நேரம் தாக்கு போடுறா. சுத்தம். என்ன கைஸ்,
இரு வந்துட்டோம். ஐயோ அவன் யூஸ் பண்ணிட்டான் போல கைஸ். என்னடா இன்னும் அடி சா. இப்போ வருவேன் பாருங்க. இப்போ கரெக்டாக என்ன பார்த்து ரிவைவ் பண்ணியிருக்காயா. சூப்பரா டே, அப்ரிசியேட்டிவ்டா. என்ன ஜோனு தான் துரத்தி ஐயோ எனிமி கிட்ட மாட்டிக்கிட்டானே. இந்த இடத்துல தான் எனிமி எனக்கு நேரா இருக்கான். எங்க இருக்கான்? ஓகே, நம்மள அடிக்கல, அது வரைக்கும் போதும். ஓஹோ, எந்த பக்கம் பார்த்தாலும் இனிமையாவே இருக்காங்க. சை, ஏன்டா அந்த நெருப்பு சிம்பிள் காட்டுது? அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கடா. தனியா வேற இருக்கேன், போட்டு முடிச்சு விட்டுருவான் போல. இன்னும் 2 பேர் எப்படியாவது ரிவைவ் பண்ணுமே. எப்படி பண்றது? ஓஹோ, இது மோசமான இடமாச்சே. ஸ்டோர் இருக்கு பக்கத்துல, ஸ்டோர் இருக்கு. அதான் இருக்கு ஸ்டோரு. இங்கதான் எங்கேயோ இருக்கு, கண்டுபிடிச்சிட்டேன். அதான் இருக்குடா. சூப்பர் ரிவைவல். 4 ரிவைவ் பண்ணுவோம். பண்ணியாச்சு கைஸ். மாசா கைஸ் பக்கத்தில் இருக்க ஏர் ட்ராப் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். போய் போட்டுருவோமா? போட்டுருவோம். எங்கே இருக்காங்கன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. ஓகே, ஒரு லூட்டாவது ஒழுங்கா வச்சிருக்காங்களா? என்னாச்சு? என்ன எல்லாருமே இனிமையா பார்க்க சுத்தம். ஓகே, மாட்டிக்கிட்டேன். அட என்ன கைஸ் இது? ஓகே, ஒருத்தன் தான் இருக்கான். சான்ஸ் இல்லதான் கைஸ். ரிவைவ் பண்ணிட்டே இருக்காங்க கைஸ் எல்லாரையும். என்ன பண்றது இப்போ? தலைக்கு வச்சான். ஓகே கைஸ், வேற மேட்ச் போயிட வேண்டியதான். கோல்டு 4. என்னடா பிளாட்டினம் ஏற்றிட்டீங்க? இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஓகே, 38 போடு. கில்லே தான் இங்கே பாருங்க. கில்லே எடுக்கலை, டேமேஜ் 180. கில்லே எடுக்காம சூப்பராயே சூப்பரா. ஓகே கைஸ், அடுத்த மேட்ச் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா போன மேட்ச் விளையாண்டவர். ஓகே, ரெடி ஆயிடுவோம். சரி, இருக்கிற எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிடுவாங்க கைஸ். ஓகே கைஸ், ப்ரொடக்ஷன் கார்டு கிடச்சிருச்சு.
மேட்ச் மேக்கிங் டைம் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே கைஸ், மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டியாவது இதாக இருக்காங்களா? பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்காங்க. பரவாயில்ல கைஸ், இது போதும். இந்த மேட்ச்சில் ஓட்டை அடித்து நொறுக்க போகிறோம். இது கதவா அது கதவா? இதான் கதவு. டேக்டில் மார்க். கீழே இறங்க போகிறோம். எந்த மேப்பு? என்ன மேப்பு? மிஷன்ஸ். அப்படின்னா நேராக அப்படி போகிறோம். டெல்டா ஐசில் போயிடலாம் கைஸ். இந்த இடம் டெல்டா ஐசில், இங்கே போயிடலாம். ஓகே கைஸ், ஹைலூட் ஜோனா சுத்தம். ஓகே, இறங்கினோடனே சாக போகிறோன்னு நினைக்கிறேன். இந்த எல்லாருமே இங்கே தான் இறங்குறாங்க. ஓகே, பில்டிங் மேலே லேண்ட் ஆயிரும். அதுதான் நல்லது. இறங்கியாச்சு, கன் எடுத்தாச்சு. அப்படியே உள்ள கொஞ்சம் என்ன எல்லாம் ஒரே கன்னாக இருக்குது. மெடிக்கிட் எடுக்காம போகிறேன் பாருங்க. யாரா? சரி, பயந்துட்டேன் கைஸ். கீழே இருக்க லூட்டை வலிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தான் இருக்கு. கைஸ், குதிரை கைஸ், பார்த்தீங்களா? ஏற முடியுமா? ஸ்லைடு எவனோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அது மட்டும் தெரியுது. இதா வாராங்க கைஸ். வந்தோடனே போடுறோம் கைஸ். போட்டேனா எப்படி? ஃபஸ்ட்டு கில்லே தரமாக எடுத்தேன். ஃபஸ்ட்டு கில்லே பயங்கரமாக எடுத்துருக்கோங்க கைஸ். ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒன் டேப் வரணும்னா அப்கிரேட் பண்ணிடுறேன். இப்படி வச்சு இப்படி தூக்குங்க போதும். அதுக்கு நீங்கள் வந்து டிஃபால்ட்டு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன் டேப் வரலன்னா ஃப்ரீஸ் ஆன் ஸ்கோப். ரைடு போடும். சூப்பர். ஆக்சுவலாக அப்போது குதிரைக்கான ஸ்கின் இருக்குது. எப்படி அது மேலே ஏற்றுனீங்க? தண்ணி உள்ள போகிறேனே. தண்ணி உள்ள கூட போகுது கைஸ், பார்த்தீங்களா? ஆட்டோ பைலட் போட்டிருக்கேன், அதான் போல். சும்மா ஜாலியாக போய்கிட்டு இருக்கேன். ஓகே, எனிமி இங்கிட்டு இருக்கான். இறங்கிடுவோம். எனிமி நேராக இருக்காங்க கைஸ். போனோடனே போட்டுற வேண்டியதான். எல்லாம் இப்படி இறங்கினா என்னடா பண்ணுறது? மேலே வந்தாட்டி. ஸ்கில்லு போட்டிருக்கேன்டா, அப்புறம் எப்படி அடிச்ச? போய் பண்ணுவாங்களா? அட பாவிகளா. சூப்பரா நல்ல கோஆர்டினேஷன் பண்ணுறாங்க. நல்லா கோஆர்டினேஷன் கைஸ். கூடு தெரியாமல் இது கொடுத்துறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன்.
தலையில் போட்டிருக்காங்க கைஸ், அதுதான் கைஸ். ஓகே, என்ன ரிவைவே ஆக மாட்டேன். உட்பேக்கர் வச்சிருக்கான். எதுக்கு உட்பேக்கர் வச்சிருக்கான் அவன்? ஓகே கைஸ், ரிவைவ் ஆகிற மாதிரியே தெரியலை. பாவம் கைஸ், நாமளும் இப்படி தான் அடி வாங்கணும். நியூ பிளேயர் போல கைஸ், நிறைய பேர் வந்துட்டாங்க கைஸ். ஆஹா, யூ ஆஹா கைஸ், முடிஞ்சு, மேட்ச் முடிஞ்சு. ப்ரொடக்ஷன் டிடி கில் அடிச்சனடா. அட பாவிலா. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் டிஜி. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் பாய்.